அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 21ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது பல்வேறு வகையில புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக இனிமையான தருணமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் பல்வேறு விஷயங்கள்ல கிடைக்கின்றன கடகராசிக்காரர்களுக்கு. எனவே இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. இந்த வாரத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறார். ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் 90% மேல் கடந்துவிட்டார். இனி வரக்கூடிய தருணம் என்பது பல வகையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்கள்ல பதியக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக துல்லியமாக நேர்த்தியான முறையில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது, அதிலும் கும்ப ராசியில் சஞ்சரிப்பது குடகுடமாய் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்துல சனியின் கட்டுப்பாட்டில் உள்ள உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக பல்வேறு சந்தர்ப்பங்களை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி, அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து அவரின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனும் சஞ்சரிக்கிறார். ஆதியும் அந்தமும் ஆகிய சூரியன் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக எந்த விதமான பணியாக இருந்தாலும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் அவற்றை முடிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் சஞ்சரிக்கிறாருங்க. புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கிறது. சூரியன் மற்றும் சனி இரண்டு கிரகங்களுக்கும் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நட்பை கொண்டாடக்கூடிய புதன் மிக வலுவாக இவர்களுடன் இணைந்திருப்பதால் இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் நீங்கி மிக தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மங்களக்காரகனாக உள்ள செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில உச்சம் பெற்ற செவ்வாயுடன் சுக்கிரனும் இணைந்திருக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் சுக்கிர மங்கள யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. சுக்கிர மங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதால் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை சுக்கிர மங்கள யோகமானது தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. மட்டுமல்லாது புத ஆதித்ய யோகமும் சுக்கிர மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றில் வெற்றி மீது வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உருவாகிறது என்பதை இந்த கிரக நிலைகள் அனைத்தும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய காயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் மிக வலுவாக சஞ்சரிக்கின்றன. இரண்டு கிரக நிலைகளும் தமது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் கன்னி ராசியில் மோட்சக்காரகரான கேதுவும் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள் தடுமாற்றங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து நல்ல
முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த அமைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது இந்த வாரத்தில் சந்திரன் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சந்திரனுடைய மாறுதல் நன்மை தீமை கலந்த அமைப்பாக இருந்தாலும் பெரும்பாலும் ஓரளவிற்கு சாதகமாகவும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல தடைகள் இல்லாமல் முன்னேற்ற பாதையில் இட்டு செல்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க. சந்திரன் இந்த வாரம் முழுவதும் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான பணிகள்ல நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு. வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு தடைகள் அனைத்தையும் நீக்கி முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மைகள் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 9லும் கேது 3லும் இருப்பது மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விலக்கி மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் 3ஆம் இடத்தில் உள்ள கேதுவால் இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் 7ல் இருப்பதும் அவருடன் சுக்கிரனும் இணைந்திருப்பது இந்த தருணத்தில் நிதானமாக செயல்பட்டு சற்று புத்திசாலித்தனத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக கையாளக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றி உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதைவிட இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சந்திரனும் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களை மிக நேர்த்தியாக செய்வதற்கான வாய்ப்பும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இப்படி பல கிரகநிலைகள் மிக வலுவாகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்த அமைப்பிலும் சஞ்சரிப்பதுதான் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாகவும் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ஆனால் அஷ்டமத்தில் சனி இருக்கிறாருங்க. சனி அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அது ஒரு வகையில் நன்மையை கொடுத்தாலும் கூட சனி அஷ்டமத்தில் இருக்கிறார் என்பதை மறந்துட வேண்டாம். அவருடன் இணைந்து சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகளும் சஞ்சரிக்கின்றன. எனவேதான் இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்க வேண்டும். அலைச்சல் சில நேரங்கள்ல அதிகரிக்கலாம். ஓய்வெடுக்க முடியாமல் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாங்க. எனவே உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். குடும்ப பிரச்சனைகள் அவ்வப்போது கவலை அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அது போன்ற தருணங்கள்ல சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும்.